வணக்கம். நான் அன்பு தமிழ். இந்த வீடியோவில் மதுரையில் நடந்துட்டு இருக்கிற இப்போ பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட இந்த போராட்டம் ஒரு மாதமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மாதம் கடந்து போக 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 மக்கள்கள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்காங்க. கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிராமம் இருந்தாங்க. அப்புறமா ஒரு 10 கிராமம் வந்தாங்க. இப்போ 42 கிராமங்கள் ஒன்று சேர்ந்து மதுரையில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிராமத்தில் இருக்கிற மக்களுங்களுக்கு அது தெரியுது, அதோட அவசியம் என்ன, நம்மளோட கலாச்சாரத்தை அழிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுதுன்னா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் மதுரைக்கு ரீச் ஆகுறீங்கனாலே ஒரு 8 மலையை நீங்கள் கடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். எந்த சைடு நீங்கள் மதுரைக்கு போனாலும் மலையை பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த மதுரை சைடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மலை இருக்குது. அந்த 8 மலையில் ஒரு மலை தான் பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி. அந்த மலைக்குள்ளே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிட்டாப்பட்டி மலை இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த மலை பல அதிசயங்களை கொண்டுள்ளது. அதாவது எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, அந்த மலையில் வாழ்கிற பறவைகளாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், கிட்டத்தட்ட எண்ணில் இல்லாத டிஃப்ரெண்ட் புதுசான ஒரு பட்டாம்பூச்சி வகைகள், அப்புறமா ஒரு இயற்கையை எப்படி பசுமையாக தன்னைத்தானே புதுப்பிச்சு கொண்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தமான காற்றுல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு மாசுபாடும் இல்லாமல். அது மாதிரி இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அரிட்டாப்பட்டிங்கிற அந்த மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் தமிழர்களின் செப்பேடுகள் நிறைய இருக்குது. செப்பேடுகள்னா அந்த காலத்தில் தமிழ் பிராமணிகள் யூஸ் பண்ண தமிழ் மொழியாக்கம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் பல இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த செப்பேடுகள். இதுக்கு முன்னாடி மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாண்டியர்கள் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அந்த பாண்டியர்கள் வம்சத்துல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய சைவம்ங்கிறது என்னன்னு சிவனை வணங்குறவங்க, சரிங்களா. அந்த சைவ கடவுளை வணங்குறதுக்காக அங்கே சிவன் கோயில் நிறைய கட்டப்பட்டிருக்கு. அதுவும் சாதாரணமாக செங்கலை வச்சோ இல்லை எங்கேயோ பாறையை கொண்டு கட்டப்பட்ட கோயில் கிடையாது அந்த சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் அந்த மலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மலையை குடஞ்சி மலையை பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ குடஞ்சி மலையை ஒரு சிவலிங்கம் மாதிரி செஞ்சு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலை கும்பிட்டு இருக்காங்க. பாண்டியர்கள் கட்டின கோயிலாக அது இப்போ வரைக்கும் கருதப்படுது. இது மாதிரி இருக்க சிவன் கோயிலுக்கு சைவத்தில் சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக வைணவத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வைணவி சமணர்கள், அந்த சமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சமணர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மலைப்பகுதியில் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மலையில் சைனவர்கள் வாழ்ந்தது இருக்குது. அதுக்கப்புறமா பல வகையான பாம்புகள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீர் ஊற்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தண்ணி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மலையில் பார்த்தீங்கன்னா நீர் ஊற்றுகள் தானாக வர்றதுக்கு அது நிறைய நீர்நிலைகள், நிறைய குளங்கள், இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராமத்தில் அந்த அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு மலைப்பகுதியில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குணாதிசயங்களை கொண்டு உள்ளது இந்த அரிட்டாப்பட்டிங்கிற அந்த பகுதியில் இருக்க அந்த மலை இப்போ அந்த இடத்துல மைனிங் பண்ணணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட அதை சுற்றி இருக்கிற ஒரு 5000 ஏக்கர் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட சப்சிடரி நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் வாங்கியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் சொல்லுவாங்க. டங்ஸ்டன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்ம எப்படி மண்ணில் இருந்து கோல்டு அது மாதிரி எடுக்கிறாங்களே, இதே மாதிரி ஒரு மெட்டல் எடுக்கிற மாதிரி டங்ஸ்டன்ங்கிற ஒரு மெட்டல். இது மெயின் பார்த்தீங்கன்னா பல்புக்கு அந்த ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்க, ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில். அது எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் மதுரைங்கிற இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இது நாங்கள் எடுக்கணுங்கிறதுக்காக மீன் பண்ணிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஏலத்தில் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மக்கள் பொங்கல் இருக்குது, ஆனால் பொங்கலை கூட விட்டுட்டு எங்களுக்கு அதுக்கு நீதி வேணும், எங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோன்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிறத தீர்மானமாக சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே பேசி தான் போட முடியுது. இங்கேருந்து நம்ம அவ்வளோ தொலைவில் போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நம்ம இங்கே இருக்கிறோங்கிறத நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த பகுதியில் ஒரு 5000 ஏக்கர் அந்த மேலூர் தாலுக்காலேருந்து ஒரு சரௌண்டிங்கில் ஒரு 25,000 கிலோமீட்டர்ஸ் அந்த 25 கிலோமீட்டர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய செப்பேடுகளாக இருக்கட்டும், அரிய வகை பாம்புகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழர்களின் பிராமணி கல்வெட்டுகளாக இருக்கட்டும், இவ்வளோ விஷயத்தையும் உள்ளடக்கிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 2022 தமிழக அரசு அதை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா துன்புறுத்தக்கூடாது, யாருமே இந்த மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசே சொல்லியிருக்கு. இருந்திருந்தாலும் அந்த இடத்துல ஏலத்தில் எடுத்துகிட்டு வாங்கியிருக்காங்க. ஏலத்தை எடுத்துகிட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே டங்ஸ்டன்ங்கிற ஒரு திரவம் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணணுங்கிறதுக்காக கார்ப்பரேட் கம்பெனிஸ் வராங்க.
என்னதான் இருந்தாலும் அவங்க லாபத்தை பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்மளோட கலாச்சாரத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆல்ரெடி நமக்குன்னு ஒரு அடையாளங்கள்லாம் இல்லை, நீங்களாம் தமிழர்கள்லாம் யார் அப்படின்னு இந்த உலகத்தில் பேசிக்கிட்டே இருக்கணும். நமக்கு பதில் சொல்கிறது இருக்கிற 1-2 ஆதாரங்கள் வந்து ரொம்ப கம்மி. அந்த ஆதாரத்தில் ஒன்று தான் அந்த ஆதாரம். அந்த ஆதாரமும் போயிடுச்சுன்னா நம்ம ஒருத்தவங்க இருந்துட்டு இருக்கோம், தமிழர்களின் பாரம்பரியம் என்ன இப்படிங்கிறத ஒன்று வந்து பேசுறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க, அதுக்கான ஆதாரங்களும் இருக்காது. இதுதான் உண்மை. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய், தேங்க்யூ.